ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நிஃப்டி டீம். காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துக்கலான்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாரெல்லாம் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்கிற டெலகிராம் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட பிரேக் ஈவன் பாயிண்ட் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு தேவையான முக்கியமான அப்டேட்ஸ்லாம் நம்ம சேனலில் இருக்குது. உதாரணத்துக்கு என்எஸ்சி ஆப்ஷன் டேபிள், அதாவது செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்எஸ்சி சைட்லேயே கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம சேனல்லையே வந்து நம்மளே அனலைஸ் பண்ணி டெய்லி நம்ம சேனலில் செல்லர்ஸோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம அப்டேட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் ஆப்ஷன் க்ரீக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரீமியத்தை வச்சே மார்க்கெட் எவ்வளோ தூரம் போகும், எங்கேருந்து ரிட்டர்ன் ஆகும் அப்படின்றதெல்லாம் ஒரு ப்ரீமியத்தை வச்சே நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி அட்வான்ஸான ஸ்ட்ராட்டஜிலாம் வந்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ணி வச்சுருக்கோம். இதெல்லாம் வந்து ஆப்ஷன் பையர்ஸ்க்கும் செல்லர்ஸ்க்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அதனால் நம்ம சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்க. ஓகேங்களா? ஓகே காய்ஸ், இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,650 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நேற்றோட ப்ரீவியஸ் க்ளோஸ் பார்த்திங்கன்னா 22,030. ஓப்பன் ஆனது பார்த்திங்கன்னா இன்றைக்கி 21,650, கிட்டத்தட்ட ஒரு 380 பாயிண்ட். ஓகேவா? சரியான கேப் டவுன். எஸ்டர்டே லோ பிரேக், ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே மிகப்பெரிய கேப் டவுன். ஓகேங்களா? அதாவது ஒரு விஷயம் நல்லா நீங்கள் நம்ம ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். அதாவது கேப் அப்பாக இருந்தாலும் சரி, கேப் டவுனாக இருந்தாலும் சரி, இப்போது இந்த இடத்துல நீங்கள் செல் அடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 400 பாயிண்ட் இறங்குச்சு அப்படின்னா நீங்கள் என்ன தோணும் உங்களுக்கு? நம்ம ஹோல்டு பண்ணலாம், இன்னும் 400 பாயிண்ட் இறங்கும் அப்படின்னு உங்கள் மனசில் தோணுமா? கண்டிப்பாக தோணாது. ஏன்னா ஒரு நாளோட மூமெண்ட்டே 100லேருந்து 180 பாயிண்ட் தான். இவன் ஒரே நாள்லேயே 400 பாயிண்ட் இறக்குறான் அப்படின்னா கிட்டத்தட்ட 380 பாயிண்ட், 400 பாயிண்ட் கணக்கு வைங்களேன். 400 பாயிண்ட் இறக்குறான்னா இங்கே செல் அடித்தவங்களாம் கண்டிப்பாக ப்ராஃபிட் புக்கிங் கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஓகேங்களா? எப்போவுமே கேப் அப் கேப் டவுன், மிகப்பெரிய கேப் அப் கேப் டவுன்லாம் ஆப்போசிட்டாக தான் நடக்கும். கேப் டவுனாக இருந்தால் மார்க்கெட் ஃபஸ்ட்டு மேலே தான் போகும். அதே மாதிரி கேப் டவுனாக இருந்தால் ஃபஸ்ட்டு மேலே தான் போகும். கேப் அப்பாக தான் ஃபஸ்ட்டு கீழே தான் இறங்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் ட்ரெண்டு கண்டினியூ இருந்தால் மேலே போய்ட்டு திரும்பி கீழே வந்துடும். ஓகேங்களா? இதுதான் பெரும்பாலும் கேப் அப் கேப் டவுன் மார்க்கெட்டில் நடக்கும். அதுக்கு ரீசன் இது தான். ஒரு பொசிஷன் நீங்கள் அதே மாதிரி கேப் அப்பாக இருந்தாலும் நீங்கள் இந்த இடத்துல பை பண்ணுறீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு பெரிய கேப் அப்பில் 400 பாயிண்டில் ஓப்பன் ஆகுதுன்னா எல்லாருமே பொசிஷனை கட் பண்ண தானே செய்வாங்க. ஓகேங்களா? அதனால தான் செல்லாக வருது. அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் செல் அடிக்கிறீங்க அப்படின்னா மார்க்கெட் இவ்வளோ பெரிய டவுன் ஆகுதுன்னா உங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணி தானே வெளியே வருவீங்க. இதுதானே லாஜிக்கு. நீங்கள் ஒரு ட்ரேடர் மாதிரி யோசிக்கணும் எப்போவுமே. ஓகேங்களா? அதனால தான் வந்து ஒரு கேப் அப் கேப் டவுன் மார்க்கெட்டில் ஆப்போசிட்டாக நடக்கிறது. என்னடா இது, மார்க்கெட் இவ்வளோ பெரிய கேப் டவுனு, எல்லாமே நெகட்டிவ், ஆனால் மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். அதுக்கு ரீசன் இது தான். ஓகேங்களா? ஓகே, இது ஒரு மெயின் ரீசன். ஓகேங்களா? ஓகே, ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 21,650 ஓப்பன் ஆச்சு. ஒரு 50 மினிட்ஸில் மார்க்கெட் எங்கே இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 810 கிட்டே இருந்தது. ஓகேங்களா? ஓகே, நம்ம ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு தான் எப்போவுமே என்ட்ரி எடுப்போம். மார்க்கெட் ஆனால் ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே இருந்தது. ஓகேங்களா? அதாவது இவ்வளோ பெரிய டவுன்ஃபால் இருந்தாலும் மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே இருக்குது. ஓகேங்களா? அப்போது மார்க்கெட் வந்து பாசிட்டிவும் கிடையாது, நெகட்டிவும் கிடையாது. ஓகேங்களா? இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே, அப்போது மார்க்கெட் வந்து ஓப்பனுக்கு மேலே இருந்து அதாவது மார்க்கெட் வந்து நெகட்டிவும் கிடையாது, பாசிட்டிவும் கிடையாது, ஓப்பனுக்கு மேலே இருக்குது. ஆனால் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, எஸ்டர்டே லோ பிரேக்குனா முரண்பாடு. அது ஒரு ட்ரெண்டாக இல்லை மார்க்கெட்டு. ஓகேங்களா? அதாவது கீழேயும் போக விரும்பலை, மேலேயும் போக விரும்பலை அப்படின்ற மாதிரி தான் கணக்கு அது. ஓகேங்களா? அதனால் மார்க்கெட் வந்து 2 சைடு தான் மூவ் ஆகும். ஓகேங்களா? இன்சைட் மார்க்கெட்லேயும் இப்படி தான் நடக்கும். இந்த மாதிரி கேப் அப்பு இல்லை எஸ்டர்டே ஐ பிரேக் ஆகி ஓப்பனுக்கு கீழே வந்தாலும் இப்படி தான் நடக்கும். ஓகேங்களா? இதை நீங்கள் நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அப்போது 2 சைடும் மார்க்கெட் மூவ் ஆகும் அப்படின்றதுனால ஓப்பனுக்கு மேலே மார்க்கெட் இருந்ததுனால ஃபஸ்ட் 2யும் போய் செக் பண்ணலாம். நம்மளுக்கு தேவை அட்வான்ஸ் லெவல் தான். அட்வான்ஸ் லெவலில் எவன் மீட் ஆகிறோன்னா அவனை தான் நம்ம எடுப்போம். அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு காலை பார்த்தோம். ஏன்னா மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே இருக்கே, நம்ம காலை போய் பார்க்கலாம். நம்ம பார்க்கும்போது ஒரு 20 மினிட்ஸில் மார்க்கெட் 21,800 கிட்டே போயிடுச்சு. அப்போ நம்ம 21,750ன்ற கால் ஆப்ஷனை போய் செக் பண்ணோம். அவன் தான் ஆக்சுவலாக நம்ம அட்வான்ஸ் லெவலில் கரெக்டாக மீட் ஆனால் 21,750ன்ற
கால் ஆப்ஷன் இது தான். இவன் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 115ன்ற சப்போர்ட்டில் க்ளீனாக சப்போர்ட் எடுத்தான் 15 மினிட்ஸில். ஓகேங்களா, இங்கே தான் என்ட்ரி நம்மளுக்கு தெளிவாக வந்து அதில் நின்றுடுச்சு ஒரு கேண்டில். அழகாக மேலே போனால் மார்க்கெட்டு 115லேருந்து மார்க்கெட் எவ்வளோ தூரம் போச்சு அப்படின்னா 140 வரைக்கும் போச்சு. ஒரு 25 பாயிண்ட்ஸ் போச்சு. நம்மளுக்கு ஃபஸ்ட் டார்கெட் தான் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது இந்த இடத்துல வந்து நிற்கும் அப்படின்னு பார்த்தா நிற்கலை. இந்த இடத்துல அட்வான்ஸ் லெவலை கீழே உடச்சிட்டான். ஓகேங்களா, தெளிவாக உடச்சிட்டான். ஓகேங்களா, நம்மளுக்கு அட்வான்ஸ் லெவலில் நின்று மேலே போனால் தான் என்ட்ரி. ஃபஸ்ட்டில் இவன் நின்னான் ஃபஸ்ட் ஆஃபில். மார்க்கெட் பாசிட்டிவாக இருந்ததுனால இவனும் பாசிட்டிவாக, அதாவது இவனும் சேம் சினாரியோ தான். ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, எஸ்டர்டே லோ கீழே, ஆனால் ஓப்பனுக்கு மேலே. இவனும் 80ன்றது இவனோட ஓப்பன், இவன் ஓப்பனுக்கு மேலே அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆனான். ஓகேங்களா, அதனால் தெளிவாக வந்து இவனை நம்ம எடுத்தோம். ஓகேங்களா, இந்த டைமில் வந்து புட் ஆப்ஷன் வந்து எதுலேயுமே மீட் ஆகலை. ஓகேங்களா, அப்போது இந்த மணி புட் ஆப்ஷன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 800 புட்டுலாம் வந்து இந்த மணி புட் ஆப்ஷன். அவன் வந்து அட்வான்ஸ் லெவலில் எதுலேயுமே மீட் ஆகலை. நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா, அதனால தான் நம்ம கால் கரெக்டாக சப்போர்ட்டில் இருந்ததுனால நம்ம எடுத்தோம். அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு 10 மணி போல் அட்வான்ஸ் லெவலில் நிற்கலை. இங்கே வந்து நின்று மூவ் ஆகிருந்தால் எடுத்துருக்கலாம். இவன் கீழே உடச்சிட்டான். இந்த காரணத்தினால தான் நம்ம போய் புட் ஆப்ஷனை திருப்பியும் செலக்ட் பண்ணோம். ஏன்னா மார்க்கெட் 2 சைடு தான் மூவ் ஆகும். ஏன்னா மார்க்கெட் பாசிட்டிவும் கிடையாது, நெகட்டிவும் கிடையாது. ஓகேங்களா, ஓகே. அப்போது 21,750 கால் ஆப்ஷனை எடுத்தோன்னா மார்க்கெட் மேக்ஸிமம் வந்து ஒரு 21,820 அந்த மாதிரி போச்சு. மேக்ஸிமம் ஐ எவ்வளோ போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,840 வரைக்கும் போச்சு மார்க்கெட்டு. அதுக்கப்புறம் மார்க்கெட் ப்ரீமியம் வந்து அட்வான்ஸ் லெவலில் கீழே உடச்சிட்டான் 10 மணிக்கு. ஓகேங்களா, அப்போ மார்க்கெட் வந்து 750 கிட்ட வந்துருச்சு அந்த டைமில். அதாவது ஒரு 10-10:15 வந்து 750 740 வந்து நின்றுச்சு மார்க்கெட்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 700ன்ற கால் ஆப்ஷன் தான் இந்த மணி, 800ன்றவா அதே புட் ஆப்ஷன் இந்த மணி. ஓகேங்களா, அப்போது மார்க்கெட் வந்து கால் ஆப்ஷன் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் போகணும் அவ்வளோ தூரம் போயிட்டான். டார்கெட் கொடுத்துட்டான் ஃபஸ்ட் ஆஃபில். ஆக்சுவலாக வந்து புட்டு தான் வந்து இவ்வளோ பெரிய கேப் லெவலில் பர்ஃபார்ம் பண்ணணும். எதனால் பர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா எல்லோரும் அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணதுனால ஒரு சின்ன ஏற்றம் கொடுத்தாங்க மார்க்கெட்டில், ஒரு சின்ன பவுன்ஸ், அவ்வளோதான். ஓகேங்களா, அதில் நம்மளுக்கு என்ட்ரி எப்படி எடுக்கணும்னா நம்ம அட்வான்ஸ் லெவல் மீட் ஆனால் எடுக்கலாம். நம்ம 21,750ன்ற கால் ஆப்ஷன் மீட் ஆச்சு, அதனால் எடுத்தோம். ஃபஸ்ட் ஆஃபில் ப்ராஃபிட் பண்ணோம். அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போனோடனே மேலே போக முடியாமல் திருப்பியும் வந்து கீழே ஃபால் ஆகிடுச்சு. அதுக்கு வந்து 21,750ன்ற புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் தெளிவாக அட்வான்ஸ் லெவலில் கீழே உடச்சிட்டான் அந்த டைமில் 10 மணி போல். இந்த இடத்துல பார்த்தா தெரியும். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ட்ரி எடுத்தோம் காலையில். ஆனால் அந்த லெவலையும் அவன் உடச்சிட்டான் 10:15 10:30 நல்லா ஃபால் ஆகிடுச்சு. அந்த இடத்துல ஃபால் ஆகி நிற்கிறான். அந்த இடத்துல எக்ஸாக்டாக 110 105 போல் நிற்கிறான். அப்போ தான் நம்ம போய் புட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணோம். ஏன்னா ஒரு அட்வான்ஸ் லெவலை இவன் தாண்டிட்டு திருப்பியும் கீழே உடைக்கிறான் அப்படின்னா கண்டிப்பாக இவன் அந்த லெவலுக்கு போக மாட்டான்னு அர்த்தம். அதாவது இந்த லெவலை இவன் தக்க வச்சானா அந்த இடத்துக்கு போவான். இந்த லெவல் எதுன்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே தெரியும். அப்போது அந்த லெவலுக்கு இவன் போயிடுவான்னு அர்த்தம். இவன் அதை மேக்ஸிமம் டார்கெட் கொடுத்துட்டான். டார்கெட் கொடுத்தா நம்மளுக்கு போதும். ஆனால் இவன் டார்கெட் போயிட்டு இந்த இடத்துல சஸ்டெயின் ஆனால் திருப்பி அந்த இடத்துக்கு போவான்னு அர்த்தம். இவன் போகாமல் திருப்பி கீழே உடைச்சிட்டானா அந்த இடத்துக்கே போவாதுன்னு அர்த்தம். போவாதுன்னா அப்போ அந்த இடத்துல இருக்கிற புட் ஆப்ஷன் தான் பர்ஃபார்ம் பண்ணுவான். இதை லாஜிக்காக புரிஞ்சிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே. ஓகேங்களா, ஓகே. அப்போது அங்கே இருக்கிற 21,800 21,750ன்ற புட் ஆப்ஷன்லாம் ஒர்க் அவுட் பண்ணும். அப்போது 21,800 அப்படின்ற புட் ஆப்ஷன் பர்ஃபார்ம் பண்ணி தான் தீரணும். ஏன் அப்படின்னா காலையில் ஃபஸ்ட் ஆஃபில் பர்ஃபார்ம் பண்ண 21,750 காலு அவனோட அட்வான்ஸ் லெவலில் கீழே உடச்சிட்டான். ஓகேங்களா, அதாவது அவன் அதில் சஸ்டெயின் ஆகி மேலே போயிருந்தால் கண்டிப்பாக மார்க்கெட் வந்து மேலே தான் போயிருக்கும். அவன் கீழே உடச்சதுனால கண்டிப்பாக ட்ரெண்டு கண்டினியூ ஆகுது. ட்ரெண்டு கண்டினியூ மீன்ஸ் செல் திருப்பியும் கண்டினியூ ஆகுது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸாக்ட் அதே 10:30 மணிக்கு 21,800 அப்படின்ற புட் ஆப்ஷன் இவனும் அட்வான்ஸ் லெவலில் கரெக்டாக மீட் ஆனால் 800 இந்த புட் ஆப்ஷன் தெளிவாக அட்வான்ஸ் லெவலில் சப்போர்ட் எடுத்து தான் மேலே போனான். 2 அட்வான்ஸ் லெவல்லையும் மீட் ஆனவன் எக்ஸாக்ட் சூப்பரான என்ட்ரி இது. இதை பிரேக் அவுட் பண்ணி கரெக்டாக புல் பேக் ஆகி தான் மேலே போனான். ஓகேங்களா, அவன் எப்படி
அட்வான்ஸ் லெவலில் கீழே உடைச்சானோ இவன் பாருங்கள் அதில் சப்போர்ட் எடுத்து மேலே உடைக்கிறான். ஓகேங்களா, அந்த டைமில் மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே இருந்த மார்க்கெட்டும் ஃபுல்லாக வந்து நெகட்டிவாக மாறிடுச்சு. ஆக்சுவலாக அந்த இடத்துல வந்து ஓப்பனுக்கு கீழே வந்துட்டாங்க இவங்களும். ஆக்சுவலாக ஒரு 1:30 மணி போலலாம் வந்து மார்க்கெட்டும் ஓப்பனை கீழே உடச்சிட்டான். அப்போது ஓப்பனுக்கு மேலே இருந்த மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழே வந்ததுனால டோட்டல் நெகட்டிவ். அப்போ வந்து புட் ஆப்ஷன் தான் கண்டிப்பாக பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். இன்னொரு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நம்ம ப்ரீமியத்தை வச்சு தான் எதுவாக இருந்தாலும் டிசைட் பண்ண முடியும். மார்க்கெட்டை வந்து நம்ம ஸ்பாட் மார்க்கெட்டை எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா, மார்க்கெட் என்ன கண்டிஷனில் இருக்குது, மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா அப்படின்ற ஒரு க்ளூக்கோஸ் தான் அதை பார்க்குறோம் நம்ம. ஓகேங்களா, அது ஒரு ஜஸ்ட் ஒரு கிளாரிஃபிகேஷன் தான் கோர்ஸ் தான் அதை நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, அப்படி பார்க்கும்போது 1:30 மணி போலலாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்து மார்க்கெட் வந்து ஒரு 12:30 மணி போலலாம் வந்து நல்லா இதாகிட்டான், நெகட்டிவ் ஆகிட்டான். ஆனால் அவன் நெகட்டிவ் ஆக போகிறான் அப்படின்றத ப்ரீமியம் நம்மளுக்கு காட்டி கொடுத்துருச்சு. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெகட்டிவாக இருந்த அதாவது 21,800 புட் ஆப்ஷன் வந்து அட்வான்ஸில் கீழே உடச்சி தான் ஃபால் ஆனான். அதுக்கப்புறம் திருப்பியும் இவன் அட்வான்ஸ் லெவலில் சப்போர்ட் எடுத்து அட்வான்ஸ் லெவலில் மேலே உடைச்சான். கால் ஆப்ஷன் பர்ஃபார்ம் பண்ண கால் ஆப்ஷன் அட்வான்ஸ் லெவலில் கீழே உடச்சிட்டான். அப்போது புட் ஆப்ஷன் வந்து அட்வான்ஸ் லெவலில் மேலே உடைக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து செல் ஆக போகுது அப்படின்னு தான் அர்த்தம். ஓப்பனுக்கு மேலே இருந்த மார்க்கெட் திருப்பி ஓப்பனுக்கு கீழே தான் போக போகுதுன்னு தான் அர்த்தம் அதுக்கு. ஓகேங்களா, 100ன்ற இடத்துல தான் நம்மளுக்கு என்ட்ரி எடுக்கணும். ஆக்சுவலாக ஃபஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் ரெண்டுமே அடித்தான். 100 பாயிண்ட் வந்து ஒரு 15 நிமிஷத்துலேயே போயிட்டான் இவன். ஜஸ்ட் ஒரு 15 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ். இங்கே நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா 100ல் எடுத்திங்கன்னா 85 தான் ஸ்டாப் லாஸ் வரும் உங்களுக்கு. ஓகேங்களா, எவ்வளோ பெரிய டார்கெட் பாருங்கள். திருப்பியும் அவன் இங்கேயே சஸ்டெயின் ஆகி திருப்பியும் மேலே தான் போனான் 250. ஒரு சிங்கிள் என்ட்ரி தான். அதாவது மார்க்கெட் வந்து பாசிட்டிவும் கிடையாது நெகட்டிவும் கிடையாது. அதாவது அந்த மாதிரி டைம்லேயும் இது ரெண்டுமே தான் பர்ஃபார்ம் பண்ணுவான். காலும் பர்ஃபார்ம் பண்ணுவான், புட்டும் பர்ஃபார்ம் பண்ணுவான். நம்ம கால் ஆப்ஷனை காலையில் எடுத்தோம், ஒரு சின்ன ப்ராஃபிட் அதில் ஒரு ஃபஸ்ட் டார்கெட் அடிச்சுது. அதுக்கப்புறம் திருப்பியும் புட்டை எடுத்தோம், புட்டில் நல்லாவே ப்ராஃபிட் கிடச்சிது. ஓகேங்களா, இந்த மாதிரி மார்க்கெட் பாசிட்டிவும் கிடையாது நெகட்டிவும் கிடையாது அப்படின்னா 2 சைடும் தான் மூவ் ஆகும். அது நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சு தான் நம்ம எடுக்க முடியுமே. ஓகேங்களா, தெளிவாக அதை வச்சு தான் நம்ம எடுக்க முடியும். ஓகேங்களா, இதே வந்து இன்சைட் மார்க்கெட்டாக இருந்தாலும் இதே கண்டிஷன் தான். ஓகேங்களா, யார் அட்வான்ஸ் லெவலில் இருக்கிறா, யார் அட்வான்ஸ் லெவலில் கீழே உடைக்கிறான், இதெல்லாம் செக் பண்ணணும். இதே ஒரு ட்ரெண்டாக இருந்தால், ஒரு எஸ்டர்டே ஹை பிரேக் ஆகுது, எஸ்டர்டே லோ பிரேக் ஆகுது அப்படின்னா தான் நம்ம வந்து ஒன் சைட் மார்க்கெட் எதிர்பார்க்கணும். ஓகேங்களா, அது கூட நம்ம அட்வான்ஸ் லெவலில் தாண்டினா தான் அது நடக்கும், இல்லைனா நடக்காது. ஓகேங்களா, அப்போ அட்வான்ஸ் லெவல்ன்றது எவ்வளோ முக்கியம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிங்க. இங்கே பாருங்கள், தெளிவாக வந்து இவன் எத்தனை மணிக்கு ஒரு 11 மணி போல் அட்வான்ஸ் லெவலில் தாண்டுறான். 11:30க்கெலாம் வந்து இவன் அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே இருக்கான். அப்போ மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 11:20 போல் எங்கே இருந்தது அப்படின்னா 21,800. இது 800 புட்டு. பதினொன்றரை மணிக்கு பாருங்கள் தெளிவாக ஃபால் ஆகிறான் இவன். இவனோட ஆப்போனண்ட் வந்து மார்க்கெட் அந்த இடத்துல எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 11:30 மணிக்கு எங்கே இருந்தது அப்படின்னா எக்ஸாக்டாக வந்து 700 பக்கமாக இருந்தது. ஓகேங்களா, அதாவது 730 740 பக்கமாக இருந்தது. அப்போது 21,700ன்ற கால் ஆப்ஷன் இந்த மணி அங்கே. ஓகேங்களா, இப்போது நீங்கள் 21,800ன்ற புட் ஆப்ஷனை எடுக்கிறீங்க. அதாவது அட்வான்ஸ் லெவலில் அவன் கீழே உடச்சவொடனே இவனை நீங்கள் எடுக்கிறீங்க இந்த இடத்துல 11:30 மணிக்கு. தெளிவாக இந்த இடத்துல இவன் அட்வான்ஸ் லெவலில் கிராஸ் பண்ணுறான். இவன் கிராஸ் பண்ணும்போது இவன் கீழே எங்கெங்கெல்லாம் வருவான், 750க்கு வரணும், 700க்கு வரணும். ஓகேங்களா, 700ன்ற கால் ஆப்ஷன் இவனுக்கு வழி விடணும். வழி விடணும் மீன்ஸ் இவன் அட்வான்ஸ் லெவலில் கீழே உடைக்கணும். எத்தனை மணிக்கு? 11:30 மணிக்கு. தெளிவாக உடச்சிருக்கானா? 115ன்ற அட்வான்ஸ் லெவலில் சப்போர்ட் எடுத்து தான் காலையில் இவன் ஃபஸ்ட் ஹாஃபில் நம்மளுக்கு டார்கெட் கொடுத்தான். அதே 11:30 மணிக்கு இவன் அட்வான்ஸ் லெவலில் கீழே உடச்சிட்டான். இவன் கீழே உடைக்கிறான், அவன் மேலே உடைக்கிறான். அதாவது அந்த டைமில் அவன் மீட்டே ஆகலை. 21,800 புட்டு லெவலில் மீட்டே ஆகலை. ஓகேங்களா, அப்போ இவன் கரெக்டாக அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகி தான் நம்மளுக்கு டார்கெட் கொடுத்தான். 2 பேரையும் நீங்கள் மார்க்கெட் நடுவில் இருக்கும்போது 21,740 இருக்கும்போது 21,700 காலும் 21,800 புட்டும் தான் இந்த மணி. நம்ம இந்த மணியில் தான் ட்ரேடு. அந்த 2 சார்ட்டை வச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 21,700 அப்படின்றவன் காலையில் நம்மளுக்கு அட்வான்ஸ் லெவலில் சப்போர்ட் எடுத்து தெளிவாக நம்மளுக்கு டார்கெட் கொடுத்தான். ஓகேங்களா, எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இதில்.
ஆனால் அதே நம்ம 21,750 எடுத்தோம். நம்ம 21,700 வச்சு நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? அதே 21,700 காலு அட்வான்ஸ் லெவலில் இந்த கீழே உடைக்கலாம் பாருங்க. அதே 11:30 மணி சேம். அட்வான்ஸ் லெவலுக்கு கீழே தானே இருக்கலாம். ஓகேங்களா? அதே டைமில் புட் ஆப்ஷன், அதாவது பர்ஃபார்ம் பண்ணவன் வீக் ஆகணும். அப்போ அட்வான்ஸ் லெவலுக்கு கீழே உடைச்சா வீக்குன்னு தான் அர்த்தம் அதுக்கு. ஓகேங்களா? அப்போது 21,800 அப்படின்ற புட்டு தெளிவாக இவன் அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே இருக்கான். அதே 11:30 மணிக்கு அவன் கீழே உடச்சி க்ளோஸ் வைக்கலாம், இவன் மேலே உடச்சி க்ளோஸ் வைக்கலாம். அப்போ யாரை நீங்கள் எடுப்பீங்க? நீங்களே டிசைட் பண்ணுங்கள். இந்த மணி 2 பேரும் இதில் யாரை எடுப்பீங்க? மார்க்கெட் நெகட்டிவ். ஓகேங்களா? மார்க்கெட் பாசிட்டிவும் கிடையாது, நெகட்டிவும் கிடையாது, அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா ஓப்பனை அப்போ உடைக்கல. ஓப்பனை 1 மணிக்கு மேலே தான் உடச்சான். ஓப்பனை கீழே உடச்சது ஸ்பாட் மார்க்கெட் 1 மணிக்கு கீழே, அதுக்கப்புறம் தான் உடச்சான். அப்போ 12:30 மணிக்கு மார்க்கெட்டு பாசிட்டிவும் கிடையாதுன்னா 2 சைடு தான் ஆடும். ஓகேங்களா? ஒன்றில் ரேஞ்ச் ஆகும், இல்லை 2 சைடும் அப் அண்ட் டவுன்ஸ் போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்போது ஃபஸ்ட் ஆஃபில் கால் பர்ஃபார்ம் பண்ணி முடிச்சிட்டான். அவன் மேலே உடச்சவன் லெவலில் கீழே உடச்சிட்டான். அப்போது புட் ஆப்ஷன் தானே பர்ஃபார்ம் பண்ணணும். அவன் லெவலில் மீட் ஆனால் தான் எடுக்கணும் நம்ம. அதே மாதிரி மீட் ஆகிட்டால, அப்போ இவனை தானே நம்ம எடுக்கணும். அதானே ரூல். தெளிவாக உங்களுக்கு எடுத்துருக்கலாம்ல. ஓகே, இதுதான் இன்னியோட என்ட்ரியோட விஷயம். இப்படி தான் இன்றைக்கி என்ட்ரி எடுக்கணும். அப்போது அட்வான்ஸ் லெவல்ன்றது ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. இதை தான் நம்ம வீடியோ கோர்ஸில் நம்ம கற்றுக் கொடுக்குறோம். நம்ம அட்வான்ஸ் லெவல் எந்த சைட்டில் போய் எப்படி எடுக்கிறது, அதை வச்சு எப்படி ட்ரேட் எடுக்கிறது தான் நம்ம கற்றுக் கொடுக்குறோம். இது அதேமாதிரி ஸ்டாக் ஆப்ஷன், ஒரு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே எந்த ஸ்டாக்கை நீங்கள் செலக்ட் பண்ணணும், அவனோட அட்வான்ஸ் லெவல் எது, அதை நீங்கள் எப்படி வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு எப்படி நீங்கள் பிஃபோராக என்ட்ரி எடுக்கிறது அப்படின்றத தான் நம்ம கற்றுக் கொடுக்குறோம். இந்த கோர்ஸ் வேணுன்றவங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி அதே மாதிரி ஸ்டாக் ஆப்ஷன்லேயும் ஒரு சூப்பரான ஒரு என்ட்ரி தான் கிடச்சிது. இன்றைக்கி ஐசிசி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ன ஸ்டாக் எடுத்தோம் அப்படின்னா ஐசிஐசிஜி. ஆக்சுவலாக இவனை தான் எடுத்தோம். ஆக்சுவலாக இவன் இங்கே தான் ஓப்பன் ஆக போகிறான், இங்கே தான் இவன் பர்ஃபார்ம் பண்ண போகிறான் அப்படின்றதெல்லாம், அதாவது 1420 இவன் ஓப்பன் ஆக போகிறான். இவனோட அட்வான்ஸ் லெவல் என்ன? அப்போ நம்ம 1400ன்ற கால் ஆப்ஷன் தான் எடுக்கணும். அவனோட அட்வான்ஸ் லெவல் எது? எல்லாமே நம்மளுக்கு முன்னாடியே தெரியும், மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி. நம்மளோட வேலை என்னென்னா, நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் இவனை ஆட் பண்ணி அட்வான்ஸ் லெவலில் ஆட் பண்ணி வைக்க வேண்டியது தான். ₹51 இவனோட அட்வான்ஸ் லெவல். அதை தாண்டினவொன்னே எவ்வளோ தூரம் போயிருக்கான் பாருங்கள், 85 வரைக்கும் போயிருக்கான். நம்ம 10 பாயிண்டில் வெளியே வந்துட்டோம். ஆக்சுவலாக 52ல் என்ட்ரி இருந்தாங்கன்னா 62ல் ஒரே கேண்டில் தான், 5 நிமிஷம் தான், 9:20 வெளியே வந்தாச்சு. ஓகேங்களா? 62 டார்கெட் முடிஞ்சிச்சு. ஒரு பாயிண்ட்டுக்கு ₹500, 10 பாயிண்ட்டுக்கு நீங்களே கணக்கு போட்டுருங்க. வெறும் 5 நிமிஷம் ட்ரேடிங் தான். ஓகேங்களா? உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் எவ்வளோ வரும்? மேக்ஸிமம் ஒரு 5 பாயிண்ட் வச்சுக்கலாம் நீங்கள். அட்வான்ஸ் லெவலில் கீழே உடைச்சாலே கதை முடிஞ்சுது. அதேமாரி ஓப்பனுக்கு கீழே வந்தாலும் கதை முடிஞ்சுது. நம்ம ஓப்பனுக்கு மேலேயோ இல்லை அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே இருந்தால் தான் என்ட்ரி எடுப்போம், இல்லைனா எடுக்க மாட்டோம். ஓகேங்களா? அப்போது நம்ம ஸ்டாப் லாஸ் இங்கே 52ல் எடுக்கிறோன்னா, இவன் அட்வான்ஸ் லெவலுக்கு கீழே ஒரு 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் வச்சு தான் எடுக்கணும். ஓகேங்களா? சப்போஸ் இவன் ரிவர்ஸ் ஆனால் கூட ஸ்டாப் லாஸ் வந்து சின்ன ஸ்டாப் லாஸ் தான், ஆனால் டார்கெட் பெருசாக இருக்கும். எப்போவுமே வந்து சின்ன ஸ்டாப் லாஸ் பெரிய டார்கெட் தான் ஸ்டாக் ஆப்ஷன்லாம் கிடைக்கும். ஓகேங்களா? இதில் ஸ்டாப் லாஸ் அடிக்கிறது இருந்தது ரொம்ப ரேர். ஏன் அப்படின்னா, நம்ம எடுக்கிற ஸ்டாக்கே பிரேக் அவுட் ஸ்டாக்கு தான். எஸ்டர்டே ஐ பிரேக்கு, வீக்லி ஐ பிரேக், இதை தான் நம்ம எடுப்போம். பாருங்கள், எஸ்டர்டே ஐ பிரேக்கு, இது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் ரிவர்ஸ் ஆகாது. ஓகேங்களா? இதுதான் ஸ்டாக் ஆப்ஷனோட பியூட்டியே. அதனால தான் எல்லோரையும் ஸ்டாக் ஆப்ஷன் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா? ஓகே கைஸ், இன்றைக்கி ட்ரேட் ரொம்பவே சூப்பராக இருந்தது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. இவ்வளோ பெரிய கேப் டவுனில் மார்க்கெட் பையும் ஆச்சு. எல்லாம் பை ஆகுமான்னு நினச்சிருப்பாங்க, ஆனால் பையும் ஆச்சு. அதுக்கு நம்ம அட்வான்ஸ் லெவல் ரொம்ப முக்கியம். அதேமாதிரி செல்லும் ஆச்சு, அதுக்கும் நம்ம அட்வான்ஸ் லெவல் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஓகே, இது நீங்கள் எல்லாமே கற்றுக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக நம்ம டெலகிராமில் இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் லிங்கில் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நாளைக்கு மார்க்கெட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.